ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம சந்தையோட மாமா நேராக நம்ம சேரனோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. நீங்கள் தானே அந்த இடத்தோட மேஸ்திரி அப்படின்னா உங்களுக்கு ஹரிஷும் அவங்களோட தங்கச்சி சந்தையாவும் எங்கே இருக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும், உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவளை நான் கல்யாணம் பண்ணி தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம நடேசன் இருந்துட்டு நம்மளும் எங்கெங்கேயோ பொண்ணு கேட்டு பார்த்துட்டோம், ஆனால் எங்கேயுமே பொண்ணு அமையவே இல்லை. வடக்கு திசையில இருந்து தான் பொண்ணு அமையுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு வடநாட்டு பொண்ணு தானே, பேசாமல் நம்ம இந்த பொண்ணு சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்க்குற பொண்ணு எல்லாத்தையும் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். கடைசியிலே இவன் கல்யாணம் பண்ணிக்காம இப்படி ஒத்தையில் தான் நின்றுட்டு இருக்கணும், அதுக்கு பேசாமல் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சந்தையோட மாமா கிட்டே போய், ஆமாடா இங்கே தான் இருக்கா அந்த பொண்ணு, இப்போவே இதே நேரத்தில் என் பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம், உன்னால் முடிஞ்சால் தடுத்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பா என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, சந்தையா இங்கே இருக்காங்க. டேய் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், கொஞ்ச நேரம் நீ வாயை மூடிட்டுறா. ஏற்கனவே உனக்கு பார்க்குற பொண்ணு எதுவுமே அமைய மாட்டேங்குது, இது வீடு தேடி வந்த பொண்ணு, இந்த பொண்ணையும் விரட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே இந்த பொண்ணோட கழுத்தில் தாலி கட்டியே ஆகணும். ஏம்மா உனக்கு சேரனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சு